ஒரு தம்பி சொல்கிறார், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே நேர்கோட்டில் வைக்க முடியுமா? நீ பெரியார் புராணம் பாடுகிறாய், அதனால் நான் பெரிய புராணம் பாடுவேன். பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்பேன். பிராமண கடப்பாறை வச்சு திராவிட கோட்டையெல்லாம் இடிப்பேன்னு சொல்லல, திராவிட குட்டீச்சவர் தகர்ப்பு இடிப்பேன் தான் சொல்லியிருக்கேன். நீயா கோட்டைன்னு கற்பனை பண்ணிக்கிற? அந்த தம்பிக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் வெளிப்படையாக வந்து விட்டீர்கள். பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. இவ்வளவு காலம் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம் நீங்கள் தமிழ் தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருந்தார் என்று நினைத்தேன் அப்படிங்கிறார். காலங்காலமா அவர் என்னை போலி தமிழ் தேசியவாதின்னு தான் பேசியிருந்தாங்க. நான் கூட எங்களை போலி தமிழ் தேசியவாதிகள் என்று கூலி திராவிடர்கள் கூலி திரிகிறார்கள் பேசினேன். விடுங்க தம்பி, அவர் RSS பிஜேபின்னா நான் RSS பிஜேபியா? அவன் என்னை கிறிஸ்தவன்பேன், இஸ்லாமிய கைக்கூலிம்பேன், கிறிஸ்தவ கைக்கூலிம்பேன், அவன் இந்துக்களுக்கு எதிரிம்பேன், நீ என்னை இந்து RSS கைக்கூலிம்பேன். ஆனா ஒரு பையனும் 10 பைசா அது இல்லை, இந்த பொதுக்குழு நடத்த காசு இல்லை, திறன் நிதியில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவனாவது கூலியை கொடுத்துட்டு பேசு. என்னப்பா கூலின்னது அதை விடுங்க. அண்ணன் தானே பேசுறாரு, பேசிட்டு போறாரு. வேற இப்போதுதான் தெரிகிறது நீங்கள் இந்து தேசியம் தான் பேசுகிறீர்கள் என்று. நீங்கள் இந்து தேசியம் கூட பேசவில்லை, பிராமண தேசியம் பேசுகிறீர்கள், கோல்வாக்கர் தேசியம் பேசுகிறீர்கள். சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடுகிறான். அவன்கிட்ட ஓன் ஜாதி என்னன்னு கேட்டா, நீ மனித பிறப்பு தானடா? சாதி மரங்களை பாரோம் என்று பாடியவனிடத்திலே நீங்கள் என்ன சாதி என்று கேட்டால், நீ ஈன பிறவி இழி சாதி நீதான். பாரதிய பாடிட்டா பிராமணிய தேசம் வந்துருது. அப்ப அயோத்திதாசர் ரத்தமலை சீனிவாசன் என் பாட்டன் தாத்தா MC ராஜாவை பேசும்போது பறையர் தேசியம் வந்துருதா? இருக்குதா? பஞ்சமர் நிலத்தை மீட்போம் என்று போராடுகிறோமே, இது பறையர் தேசியம் வந்துருதா? தேவேந்திர குல வேளாளர் என் சொந்தங்களை பட்டியலிருந்து தூக்குறா என்று போராடினால் இது தேவேந்திர தேசியம் வந்துருதா? எப்படி? கச்சத்தீவை மீட்டி எடு, என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொடு என்று போராடினால மீனவர் தேசியம் வந்துருதா? என்னது? தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. என்ன பிரசவம் பார்த்தது எங்க அண்ணன் தான். தம்பி விஜயும் என்னையும் பிஜேபி பெறும்போது பக்கத்துல இருந்து பிரசவம் பார்த்து விட்டது எங்க அண்ணன் தான். புரியுதா தம்பி? நான் யாருன்னு நீங்க என்கிட்ட தான் கேட்கணும். பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பிரபாகரன் பெயரை சொல்லி தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று கணக்கு போட வேண்டாம், சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். திகாரர்கள் பேசாமல் இருக்கலாம், திமுக காரர்கள் வாய் மூடி மௌனித்து இருக்கலாம். திருமாவளவனால் அப்படி இருக்க முடியாது. எனக்கு இங்க பாரு, என் மொழி காக்க, இனம் காக்க, என் எல்லை காக்க போராடி உயிர் நீத்த ஒவ்வொருவனும் பெரியார். வந்து பாரு, நீ பெரியாரை போற்றுவோம். அது என்ன சொல்றது? பெரியாரை பேணாது ஒழுகில் பெரியாரால் பேராய் இரும்பை தரும். யார் பெரியார்? செயற்கரிய செய்வார் பெரியார், சிறியர் செயற்கரிய செய்யாதார். இப்ப நீங்க சொரியார் சொல்றீங்க பத்திலா, அவர் என்ன செயற்கரிய செய்திருக்காங்க? நீ 3ஆம் தேதி வரை காத்திரு.